சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் பல்வேறு வடிவங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைனிலும் யுத்தம் நடக்கிறது. காசாவிலும் கொடூரமான போர் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும், மானுடம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று போதித்தவர்தான் இயேசு பெருமான். அதற்காகவே தன்னை ஈகம் செய்தவர், இன்னுயிர் ஈர்த்தவர். அன்றைய பாசிச ஆட்சியாளர்களின் முதுகுக்கு ஆளாகி சித்திரவதைக்கு உள்ளாகி சிலுவைகளை அறையப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நாள்தான் இன்றைக்கு பெருவழியாக, புனிதவழியாக நினைவு கூறப்படுகிறது. எனவே இந்த பெருநாளில் அன்பையும் கருணையும் இயேசு பெருமானின் இந்த அறவுரைகளையும் ஏற்று உலகமெங்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு உறுதியேற்போம் என்ற செய்தியையும் நாட்டு மக்களுக்கு தெரிவித்து அறைகொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற போராட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு இன்னும் அனுமதி தருவதற்கு சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள். அனுமதி பெற்றாலும் கூட பல நெருக்கடிகளை தருகிறார்கள். இது தொடர்ந்து நீடிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை தலையிட வேண்டும். அரசியல் இயக்கங்களில் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். மேற்கு வங்கத்தில் மாண்புமிகு முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வக்ஃப் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். அதேபோல் தமிழ்நாடு அரசும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாது என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே பகையை உண்டு பண்ண வேண்டும், உறவை தூண்ட வேண்டும், அதன் மூலம் வன்முறை பணியாட்டத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பது RSS, பாஜக உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் நோக்கமாக இருக்கிறது. மேற்கு வங்கத்திலே அத்தகைய வன்முறைகள் சூழப்பட்டுள்ளன. அதை காரணம் காட்டி அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 356 பயன்படுத்தி மேற்கு வங்கத்தைப் போல இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதுதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்றுக் கொண்டதைப் போல திரும்பப் பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். துணை குடியரசுத் தலைவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. குடியரசுத் தலைவருக்கே உத்தரவிடக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றம் சூப்பர் பவர் நாடாளுமன்றமா அப்படின்னு சொல்லி குடியரசு துணைத் தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களோட கருத்து? உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் ஆகியவை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அதிகாரம் படைத்த அமைப்புகள். பெரும்பான்மை என்கிற பெயரால் அரசமைப்பு சட்டத்திற்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தை ஆளும் கட்சியினர் பயன்படுத்துகிற போது ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் உச்சநீதிமன்றத்தின் பொறுப்பாக உள்ளது. ஆகவே இதனை ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வதுதான்
அரசமைப்பு சட்டத்திற்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்க முடியும். குடியரசுத் தலைவர் உட்பட அனைவருமே அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று வருகிற போது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புணர்வு உள்ள கடமை உள்ள உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை அனைத்து குடிமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். வாதிடலாம், ஆனால் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று சொல்ல முடியாது. எனவே அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிற போது குடியரசுத் தலைவர் தலையீடு செய்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்க முடியாது, அதை அங்கீகரிக்கிறார். ஆளும் கட்சியின் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதை அங்கீகரிப்பதை குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையாக கருதினால் அரசமைப்பு சட்டம் கேலிக்கூத்தாகிவிடும். எனவே இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு சரியானதுதான் என்று துணை குடியரசுத் தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவல்துறை சார்பில் நெருக்கடி இன்னைக்கு நீங்க காவல்துறை நிகழ்ச்சியில் கூட புத்தர் சிலை அகற்றப்பட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க அதிமுக கூட்டணியிலே இருக்கிறீங்க. புத்தர் சிலை தனியாக எங்கேயும் வைக்கல. அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் படிக்கூண்டுக்கு உள்ளே ஒரு அடக்கமாகத்தான் வைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் அமையவில்லை. புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு 2 மணி 3 மணி வரையிலும் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட எல்லா அதிகாரிகளும் அங்கே குவிந்து அந்த சிலையை அகற்றியே தீர வேண்டும் என்று நெருக்கடி தந்தது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. இது அதிகார வர்க்கத்தின் ஒரு அடாவடி போக்காகவே இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. வேலூர் மாவட்டம் இறைவனர் பக்கத்தில் இந்துக்கள் ஒரு 150 பேர் ரொம்போடி இடம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க.